தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு தவிக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். தனது கட்சி அலுவலகத்தில் பெரியாரின் படத்திற்கு மலர் தூவி விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். பெரியாரின் உருவப்படத்திற்கு விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் பெரியாரின் 51வது நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் காலை முதலாகவே அவருடைய சிலை மற்றும் உருவப்படங்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ஒவ்வொருவரும் அவருடைய மரியாதையை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமான அந்த அலுவலகத்தில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி தன்னுடைய அந்த மரியாதையை செலுத்தியிருக்கின்றார். இந்நிலையில் அது தொடர்பாக அவர் குறிப்பிட்டுள்ள அந்த பதிவில், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வாழ்நாள் முழுவதும் பெரும்பாடுபட்ட சுயமரியாதை சுடர் எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினேன் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் அமைக்க தந்தை பெரியார் வழிகாட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்போம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று கடந்த மாதங்களில் அவர் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் அன்று சென்னை அந்த ரிப்பேரில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த உருவச்சிலைக்கு விஜய் நேரில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதே போன்று இன்றும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த கட்சி அலுவலகத்திலேயே அவருடைய பெரியாரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி அதன் தொடர்பாக புகைப்படங்களையும் விஜய் தன்னுடைய அந்த சமூக வலைதள கட்சியினுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று மிகவும் குறிப்பாக அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் அமைக்க தந்தை பெரியார் வழிகாட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்போம் என்கின்ற அந்த ஒரு கோட்பாடையும் தன்னுடைய அந்த பதிவிலேயே அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ்.